எம்எஸ் தோனி மேல கிரிட்டிக்ஸ் வச்ச ஒருத்தர் யாரும் இல்ல, நம்ம பாஜியான ஹர்பஜன் சிங். எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. இந்தியாவோட லெஜெண்டரி ஆஃப் ஸ்பின்னரான நம்ம ஹர்பஜன் சிங் பாத்தீங்கன்னா எந்த வித காரணமும் இல்லாம என்ன டீம்ல இருந்து தூக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நிறைய மீடியாக்கள்ல பாத்தீங்கன்னா முன்னாடி வரையுமே ஹர்பஜனை யாருமே டீம்ல இருந்து விலக்குனது கிடையாது. ஸ்குவாட்ல எப்படியாச்சும் இடம் பிடிச்சிருப்பாரு. பட் தோனியோட கேப்டன்சி வந்ததுக்கு அப்புறம் இவர் நிறைய ஒதுக்கப்பட்டதா அவர் சொல்லியிருந்தாரு. ஃபைனலா தோனி மேல கிரிட்டிக்ஸ் வந்ததுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் இர்ஃபான் பத்தான். இந்தியாவோட நெக்ஸ்ட் கபில் தேவ்னு சொல்ற அளவுக்கு அவ்வளவு ஆல்ரவுண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வச்சிருந்தவர் தான் இர்ஃபான் பத்தான். அவர் லாஸ்டா பெர்ஃபார்ம் பண்ண ஓடியிலும் சரி T20லும் சரி இவர் தான் மேன் ஆஃப் த மேட்சே வாங்கியிருந்தாரு. அப்படி இருந்துமே கன்சிஸ்டன்ட்டா இவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மறுக்கப்பட்டதுக்கான ஒன் ஆஃப் த ரீசன் தோனியோட லீடர்ஷிப் தான் சொல்லிட்டு சமூக வலைதளங்களையும் பரவிச்சு. எது உண்மை எது பொய்ன்னு ஆராய்ஞ்சு பார்த்தா நம்மளுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலுமே இதுல சில முடிவுகள் தோனினாலே ஏற்பட்டிருக்கலாம்ன்றது என்னோட பதிவு. டீமோட நன்மைக்காக தோனி சில தவிர்க்க முடியாத முடிவுகளை எடுத்திருக்கான்றது பாத்தீங்கன்னா அப்பட்டமாவே தெரிஞ்சிருக்கு சில சோஷியல் மீடியாக்கள் மூலமா. இந்த 5 பேர்ல யாரு அன்ஃபேரா டீமை விட்டு விலக்கப்பட்டாங்கன்றத நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸ்டே டியூன். நன்றி நன்றி நன்றி.